நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே செல்வம் சேர்க்கணும், பேர் புகழோட வாழணும், வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே நாம் நினச்ச மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்குது. அதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு ஒரு சந்தேகம் அப்பப்போ தலை தூக்க ஆரம்பிக்கும். ஆனால் வெற்றி அடைய ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை பரமஹம்ச யோகானந்தர் வெற்றியின் விதிமுறை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஆரோக்கியம், வளமை, மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு அந்த பரம்பொருளுடைய மகா சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. வணக்கம். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் சுய முன்னேற்றத்துக்காக வெற்றியின் விதிமுறை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருந்து என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிற செல்வத்தை கண்ணில் காட்டுறதுக்கும், கனவு கூட காண முடியாத அளவுக்கு இருக்கிற புதையலை திறந்து காட்டுறதுக்கும் ஏதாவது ஒரு சக்தி இருக்கா? ஆரோக்கியம், ஆனந்தம், மகிழ்ச்சி இப்படி கேட்ட எல்லாத்தையுமே கொடுக்குற ஏதாவது ஒரு சக்தி இருக்கா? இந்த மாதிரி ஒரு சக்தி உண்மையாகவே இருக்குது. அதை முயற்சி செய்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் எவ்வளோ மன உறுதியோடு அதை பிடிச்சிக்கிட்டு செயல்படுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமையும். வெளியில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற திறமையும் நம்ம பாதையில் குறுக்கிடுற தடைகளையும் நீக்கி முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எல்லையில்லாத ஆற்றல்களை நம்ம வளர்த்துக்க முடியும். இந்த புத்தகத்தில் வெற்றிக்கான விதிமுறைகளில் ரூல் நம்பர் 1, எண்ணத்தின் ஆற்றல். எண்ணத்தின் ஆற்றல் அப்படின்னா அது ஒரு இச்சா சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சு நாம் நினைக்கிற எல்லா காரியங்களையுமே செய்ய முடியும், இந்த இச்சா சக்தியால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு எதிர்மறையாகவே நினச்சிட்டு இருந்தா என்னைக்காவது நாம் சொல்கிற ஒரு சில நல்ல சுய பிரகடனம் அஃபர்மேஷன்ஸ்க்கு ஆற்றலே இருக்காது, அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நாம் நினச்ச விஷயங்களை ஈர்க்க முடியும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. உங்களுக்கு நடக்கிற எதுக்குமே வேறு யாருமே பதில் சொல்ல முடியாது. உங்களோட கர்மவினை, உங்கள் கடந்த கால செயல்கள் இதெல்லாம் வச்சு தான் இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் உங்களை அது வச்சிருக்குதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மட்டும்தான் வாழ முடியும். நீங்கள் மட்டும்தான் அதுக்கான செயல்களை செய்ய முடியும். உங்களுக்கு பதிலாக வேறு யாருமே அந்த இடத்துல வாழவே முடியாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிகமாக தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சில நேரம் ஓய்வு கொடுத்து அமைதியாக இருந்தால் தானாகவே அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். நம்ம வெற்றி அடையணும்னா இந்த இச்சா சக்தியை அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாரு. இச்சா சக்தி அப்படின்னா நம்மளுடைய மன வலிமை. உணர்வு பூர்வமாக பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது இந்த மனசு வைக்காமல் நம்ம இந்த இச்சா சக்தியை பயன்படுத்தாமல் நம்ம நடக்கவோ இல்லை உணரவோ பேசவோ சிந்திக்கவோ முடியாது. ஏன் ஒரு கை அசைக்கணும்னா கூட இந்த இச்சா சக்தி வேணும்னு சொல்கிறாரு. இந்த இச்சா சக்தியை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாதுன்னு நினச்ச ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். இந்த இச்சா சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறாரு. நம்பர் 1, ஈஸியான செயல்களை எதையாவது நம்ம எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு வெற்றி அடையணும். நம்பர் 2, நம்ம அதிகமாக வெற்றியை பார்க்க ஆரம்பிச்சிட்டா தன்னம்பிக்கை அதிகமாகும், மன வலிமை அதிகரிக்கும். நம்பர் 3, நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை அடையிற மாதிரி ஒரு சில செயல்களை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சு அதிகமான வெற்றிகளை பார்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம பெரிய லட்சியங்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த 3 விஷயங்களை நாம் செய்யும்போது அந்த இச்சா சக்தி நமக்கு கிடைக்கும். ஆனால் கிடைச்ச அந்த இச்சா சக்தியை ஆற்றல் உடையதாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு 3 வழிமுறைகளை சொல்கிறாரு. நம்பர் 1, இது வரைக்கும் நாம் வெற்றி அடையாத செய்யாத ஏதாவது ஒரு சின்ன செயலை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதை கண்டிப்பாக முடிச்சே தீரணும், வெற்றி அடையணும் அப்படின்னு தீர்மானமாக செய்யணும். நம்பர் 2, நம்ம தேர்ந்தெடுத்த அந்த செயல் கண்டிப்பாக முடிக்கிற ஒரு செயலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 3, ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம முழு கவனத்தையும் செலுத்தணும். அதுக்காக எல்லா திறமைகளையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த 3 வழிமுறைகளையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த இச்சா சக்தி ரொம்ப ஆற்றல் அதிகமாகும், பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ரூல் நம்பர் 2, வெற்றி அடையிறதுக்கான ஆராய்ச்சி. உங்களோட தோல்விகளெல்லாம் எடுத்து ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும். நீங்கள் யார், நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்க, உங்களை தடைப்படுத்துகிற அந்த குறைபாடுகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணால் அடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற அந்த வெற்றி பாதை ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.
ரூல் நம்பர் 3, வெற்றி அடையிறதுக்கு தொடக்க துணிவு வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய துணிவு வேணும். நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்தி சாதிக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம வெற்றிக்கு ரொம்பவே முக்கியம். ரூல் நம்பர் 4, நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு முயற்சி பண்ணணும். அப்படி செய்யும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைகளை ஆராய்ச்சி பண்ணி குறை பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணால் நம்ம வெற்றி அடைய முடியும். ரூல் நம்பர் 5, வெற்றி அடையிறதுக்கு தீய பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த தீய பழக்கங்கள் பலம் இல்லாமல் வீக்காக வைக்கணும். அதை எப்படி செய்ய முடியும்? நம்ம அந்த தீய பழக்கங்களை விளக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அதிகமாக ஆர்வம் காமிச்சா அந்த தீய பழக்கங்கள் போகாது. அப்போ என்ன செய்யலாம்? நல்ல பழக்கத்தை உருவாக்கி அதை வளர்க்குறதுக்கு ஆர்வம் காமிக்கணும். அப்போ தானாகவே அந்த தீய பழக்கம் பலவீனமாயிடும், நம்மளை விட்டு போயிடும். ரூல் நம்பர் 6, சுய கட்டுப்பாடு. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தீய குணங்களையும் தீய பழக்கங்களையும் விட்டுட்டு நம்ம நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தா வெற்றி தானாகவே வரும். முன்னேற்ற பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தீய குணங்கள், தீய பழக்கங்கள் இது எல்லாமே நம்மளை விட்டு போகும்போது தான் நாம் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக ஆக முடியும். இதை செஞ்சால் மட்டும்தான் நாம் நினைக்கிற விஷயங்களை நடத்த முடியும். நினச்சி பார்க்காத பல விஷயங்களை அடைய முடியும். ரூல் நம்பர் 7, எந்த செயல்கள் செஞ்சாலும் இறை சக்தி மூலமாக தான் எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படின்னு முழுமையாக நம்பணும். இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த குறுகிய மனப்பான்மையில் ஒரு கர்வத்தோடு இல்லாமல் இந்த இறை சக்தி மூலமாக தான் நான் அத்தனை செயல்களையுமே செய்தேன், வெற்றி அடைஞ்சேன் அப்படின்றத முழுமையாக நம்பணும். ரூல் நம்பர் 8, தியான பயிற்சி. தியானம் அப்படின்னா ஒரு முகப்படுத்துதல். நம்ம தியானம் செஞ்சு அதில் கிடைக்கிற அந்த சக்தியை வச்சு நாம் விரும்புகிற விஷயத்தை ஈர்க்க முடியும். அதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த தியான சக்தியை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை சரி செய்ய பயன்படுத்திக்கலாம். ஒரே விஷயத்தை நினச்சி ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நினச்ச உடனே ஈர்க்கலாம். ரூல் நம்பர் 9, உங்கள் முயற்சிகளுக்கு பின்னாடி இறைவனுடைய சக்தியை வைங்க. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தினா அதை விட அதிகமான சக்தி வந்து சேரும். எந்த செயல் செய்தாலோ இறைவன் கூட இருக்கிறத உணரணும். அந்த இறைவனே உங்கள் கூட சேர்ந்து ஒரு செயல் செய்யும்போது எப்படி உங்களால் தோல்வி அடைய முடியும்? அந்த இறைவனே உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யும்போது எப்படி நீங்கள் தோல்வி அடைய முடியும்? கண்டிப்பாக நீங்கள் தோல்வி அடையவே முடியாது. செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு செய்கிற சேவை மாதிரி நினச்சி செய்யணும். ரூல் நம்பர் 10, பிரார்த்தனை. இறைவா, இந்த இச்சாசக்தியை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்காக நான் சிந்தனை செய்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், எல்லா செயல்களும் பண்ணுறேன். ஆனால் எது சரியானதோ அதை மட்டும் செய்கிறதுக்கும் அதை சிந்திக்கிறதுக்கும் அந்த உறுதியை நீ கொடுக்கணும், அதுக்கான வழியை நீ காட்டணும் அப்படின்ற பிரார்த்தனையை நம்ம செய்யணும். இந்த புத்தகத்தில் பரமஹம்ச யோகானந்தர் வாழ்க்கையில் சுய முன்னேற்றத்துக்காகவும் நாம் வெற்றி அடையிறதுக்காகவும் வெற்றியின் விதிமுறை அப்படிங்கிற விதிகளை கொடுத்துருக்காரு. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இச்சாசக்தியை பயன்படுத்தி ஆரோக்கியம், வளமை, மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே நம்மளால் பெற முடியும். அந்த பரம்பொருளுடைய மகா சக்தியை நம்ம பயன்படுத்தி நம்ம நினச்ச மாதிரியே எல்லாத்தையுமே நடத்த முடியும். ஆனால் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கணும், நல்லதாகவே சிந்திக்கணும், நல்லதாகவே செயல்படணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நாம் நினச்ச விஷயங்களை அந்த இச்சாசக்தியை பயன்படுத்தி நிறைவேற்ற முடியும். நீங்களும் இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.